கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானம் முக்கியமாக இருக்கிறது. அதை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ ஞானம் வெளியிலிருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஞானத்தை தேட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது முடிவல்ல. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அது ஒரு ஆரம்பம். பயந்து கொண்டே இருந்தால் ஞானம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, சம்பாதிப்பது பெருசு அல்ல, பொருள் சேர்ப்பது பெருசு அல்ல, அதை கட்டி காப்பாற்றுவதுதான் பெருசு. பரிசுத்தம் இருக்கணும்னு நம்ம நினச்சிருவோம், ஆனால் பரிசுத்தமாக தொடர்ந்து இருப்பது தான் பெரிய விஷயம். உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் உண்மையை தொடர்ந்து இருக்கிறது தான் பெரிய விஷயம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். அது மாத்திரமல்ல, அதை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானம் இருக்கிறவங்ககிட்ட நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தணும். ஞானம் எங்கே இருக்குது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்போ யார்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். எண்ணத்தை சம்பாதித்தாலும், நல்லா கவனிங்க, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானமே முக்கியம் என்று எழுதுகிறார்கள். அப்போ நம்ம ஞானத்தை சம்பாதித்துக்கணும், புத்தியை சம்பாதிச்சுக்கிடணும். இதெல்லாம் சம்பாதிக்கணும். அப்போ நம்ம ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தாதான் அது நம்ம இடத்துல வரும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த ஞானம் தாங்க, புத்தி தாங்க, வியாபாரத்தை நடத்த ஞானம் தாங்க, புத்தி தாங்க, இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணும் ஞானம் தாங்க, புத்தி தாங்க, தேவையில்லாமல் விரையும் எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா ஐயா, எண்ணம் சிந்தனை எல்லாம் குறுகினது என்று சொல்லி ஆண்டிடத்தில் நாம் நிச்சயம் நிற்போம் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்கிற பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஞானத்தோடு நடந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து பெருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை நாம் கேட்போமா? நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஞானத்தை சம்பாதிக்கவும் புத்தியை சம்பாதிக்கவும் கிருபை செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தை கிரியை செய்யட்டும், செயல்படட்டும். உடைய நன்மை நாள் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.